ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பைக் பீட். இன்னைக்கு வீடியோவில் சுசுகி அவனைஸ் 125 ஸ்கூட்டரை பற்றி பார்க்க போகிறோம். பெட்டர் தென் ஹோண்டா டியோ 125 ஸ்கூட்டர்னு இந்த ஸ்கூட்டரை எதனால சொல்கிறாங்க, இந்த ஸ்கூட்டரில் அப்படி என்னென்ன வசதிகள் இருக்குது, புதிய அப்டேட்டில் என்னென்ன மாற்றங்கள் தந்திருக்காங்க அப்படிங்கிற முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா, நம்ம வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுசுகி அவனைஸ் 125 ஹோண்டா டியோ 125 ஸ்கூட்டரோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்கூட்டர் ரொம்பவே ஸ்போர்ட்டியான டிசைனில் இருக்குது. 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 50 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் தரக்கூடிய இந்த ஸ்கூட்டரோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 124.3 சிசி, 8.58 பிஹெச்பி, 6750 ஆர்பிஎம் மேக்ஸிமம் பவரையும், 10 நியூட்டன் மீட்டர், 5500 ஆர்பிஎம் மேக்ஸிமம் டார்க்கையும் வெளிப்படுத்தக்கூடிய ஸ்மூத்தான டிரைவிங் அனுபவத்தை தரக்கூடிய இன்ஜினாக இருக்குது. மணிக்கு சுமார் 100 கிலோமீட்டர் வேகத்தை தொடரக்கூடிய இந்த ஸ்கூட்டருக்கு சிவிடி ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனை தந்திருக்காங்க. ஏர் கூலர் டெக்னாலஜி, ஆட்டோமேட்டிக் கிளச், ஃபியூவல் இன்ஜெக்ஷன் சிஸ்டத்தோட வர இந்த ஸ்கூட்டருக்கு 5.2 லிட்டர் ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி தந்திருக்காங்க. சிட்டி டிரைவில் கட்டடித்து ஓட்டுவதற்கு மிகவும் சுலபமானதாக இருக்குது. இந்த ஸ்கூட்டரோட சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்டில் டெலிஸ்கோப்பையும் ரியரில் சிங்கிள் சைட் ஸ்விங்காம் சஸ்பென்ஷனும் தந்திருக்காங்க. சஸ்பென்ஷன் அட்ஜஸ்டபிள் கிடையாது என்றாலும் இந்திய சாலைகளுக்கு தகுந்த மாதிரி உறுதியானதாகவே இருக்குது. இந்த ஸ்கூட்டரோட பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்டில் சிங்கிள் பிஸ்டன் கேலிபர் பொருந்திய சிங்கிள் சைட் டிஸ்க் பிரேக்ஸும் ரியரில் ட்ரம் பிரேக்ஸும் தந்திருக்காங்க. சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டத்தோடு இயங்கக்கூடிய இந்த பிரேக்கிங் சிஸ்டம் சிட்டி டிரைவில் ரொம்பவே பாதுகாப்பானதாக இருக்குது. வீல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்டில் 12 இன்ச் 19.90, ரியரில் 10 இன்ச் 19.100 பொருந்திய டியூப்லெஸ் டயர்ஸோடு தந்திருக்காங்க. இந்த டயர்கள் இந்த ஸ்கூட்டரோட டாப் ஸ்பீடுக்கு ரோட் கிரிப்பை தேவையான அளவுக்கு தரக்கூடியதாக இருக்குது. 106 கிலோகிராம் வெயிட் இருக்கிற இந்த ஸ்கூட்டரோட கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 160 மில்லிமீட்டராக தந்திருக்காங்க. சீட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 780 மில்லிகிராமாக இருக்குது. ஓவரால் லென்த்தை பொறுத்த வரைக்கும் 1895 மில்லிகிராமாக தந்திருக்காங்க. அதிக உயரம் கொண்டவர்கள் கூட இந்த ஸ்கூட்டரை சுலபமானதாக ரைட் பண்ணக்கூடிய விதத்தில் இந்த ஸ்கூட்டரோட ஹேண்ட்லிங் மிகவும் சிறப்பானதாக இருக்குது. லைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெட்லைட், டைல் லைட் போன்ற அனைத்தும் எல்இடியில் தந்திருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் ஆலோஜனில் தந்திருக்காங்க. இரவு நேரங்களில் தேவையான வெளிச்சத்தை தரக்கூடியதாக இருக்குது. கூடவே ஹெட்லைட், டைல் லைட்டோட தோற்றம் பார்ப்பதற்கு ஸ்போர்ட்டி டிசைன்லையும் சிறப்பானதாகவும் இருக்குது. 2 பேர் தாராளமாக பயணம் செல்லக்கூடிய விதத்தில் சீட்டை நல்லாவே பெருசாக தந்திருக்காங்க. ரைடர் மற்றும் பில்லியனுக்கு தேவையான குஷன் சப்போர்ட் மற்றும் ரைடருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் விதத்தில் சீட்டோட டிசைனை உருவாக்கியிருக்காங்க. இந்த ஸ்கூட்டரோட டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் ட்ரிப் மீட்டராக தந்திருக்காங்க. லோ ஃபியூவல் இண்டிகேட்டர், ஆயில் இண்டிகேட்டர், பேட்டரி இண்டிகேட்டர் போன்ற அனைத்தும் இந்த டிஜிட்டல் டிஸ்பிளேயில் பார்த்துக்கக்கூடிய விதத்தில் தந்திருக்காங்க. கூடவே ப்ளூடூத் வசதியோட உங்கள் மொபைலை சுசுகி ஸ்மார்ட் கனெக்ஷனோடு இணைக்கும் போது இந்த டிஸ்பிளேயில் கால் அண்ட் எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன், ஜிபிஎஸ் நேவிகேஷன் போன்ற அனைத்து வசதியிலும் இந்த டிஸ்பிளேயில் தெரிஞ்சிக்கக்கூடிய விதத்தில் ஸ்மார்ட்டானதாக தந்திருக்காங்க. கூடவே யூஎஸ்பி சார்ஜிங் வசதியும் இருக்குது. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்டில் 2 பாக்ஸ் மற்றும் சிறிய பைகளை மாட்டுவதற்கான ஹூக் தந்திருக்காங்க. அண்டர் சீட் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 21 லிட்டர்கள் கொள்ளளவு கொண்ட பெரிய ஸ்டோரேஜாக தந்திருக்காங்க. கூடவே வண்டியோட ஃபுட் ரெஸ்ட்டும் பெரிதாக தந்திருக்காங்க. சீட்டுக்கு அடையிலையும் சிறிய பைகளை மாட்டுவதற்கான ஹூக்கும் தந்திருக்காங்க. ஹோண்டா டியோ 125 ஸ்கூட்டரோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்கூட்டரில் நிறைய ஸ்டோரேஜ் வசதிகளை தந்திருக்காங்க. கூடவே ஸ்மார்ட்டான டிஸ்பிளே வசதியும் தந்திருக்காங்க. இன்ஜின் கில் ஸ்விட்ச், இண்டிகேட்டர் ஸ்விட்சுகளோட தரமும் உயர்தரமானதாக இருக்குது. இதை தவிர இந்த ஸ்கூட்டருக்கு பார்க்கிங் ஸ்விட்ச் வசதியும் இருக்குது. ஹோண்டா டியோவோட இன்ஜின் சைலண்ட் ஆனதாகவும் பவர்ஃபுல்லானதாகவும் இருக்கும். ஹோண்டா டியோ அளவிற்கு அவனிஷோட இன்ஜின் சைலண்டானதாக இல்லாமல் இருந்தாலும் இந்த ஸ்கூட்டரோட இன்ஜின் ஹோண்டா டியோ அளவிற்கு ரொம்பவே ஸ்போர்ட்டியான பர்ஃபார்மன்ஸை தரக்கூடிய ஸ்கூட்டராக இருக்குது. இந்த புதிய அப்டேட்டில் ஏற்கனவே இருந்த பைக் கலர் ஆப்ஷனோடு சேர்த்து புதிய ரேஸ் எடிஷனையும் சேர்த்துருக்காங்க. ஸ்மார்ட் கனெக்டிவிட்டி, ரேஸ் எடிஷன், அதிக ஸ்டோரேஜ் கொண்ட ஸ்பேஸ் வசதி போன்ற முக்கிய அப்டேட்டுகளோடு விற்பனைக்கு வந்திருக்கும் இந்த சுசுகி அவனைஸ் 125ஓட ஆன்ரோட் பிரைஸ் 1,17,738 ரூபாயாக இருக்குது. இந்த ஸ்கூட்டர் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு புதிய வியூவர்ஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.